கேட்டா 2010 இதே மாதிரிதான் பாதி ஆஃப் சீசன்ல வந்துட்டு டக் பொலிஞ்சரை உள்ள கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதே மாதிரி டெவால் பிரவிஸ் வந்திருக்கான். ஏதாவது ஃபார்ச்சூன்ஸ் மாதிரிதான் பார்ப்போம். நான் பேசிக்கலாவே நான் என் இது ரேஷனல்னு பேர் வச்சுட்டு ஐபிஎல் வந்தா மட்டும் மூட நம்பிக்கைக்குள்ள போயிடுறேன்டா. ஏன்னே தெரியலடா. உங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ச்சூன் மாறணும்னா யாராவது ஒரு பிளேயர் உள்ள வரணும். அப்படிதான் வந்து ஆர்சிபிக்கு போன வாட்டி வருஷம் ஃபுல்லா வந்துட்டு வேற மாதிரி யோசிச்சு ஐபிஎல் வந்து மூட நம்பிக்கைகள்லாம் மண்டையில வந்து ஏறிடுது. இது நடந்துராதா அந்த டீம் காம்பினேஷன், அந்த ஒரு பிளேயரோட இம்பாக்ட் வந்து டீமுக்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆர்சிபி போன வாட்டி உள்ள வந்ததுக்கு 100% காரணம் வில் ஜாக்ஸ் தான். ஆனா அவனை வச்சுட்டாங்க, அது வேற விஷயம். அதான் அந்த ரியல் ஆர்சிபி. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் வந்து உள்ள வந்து அந்த ஃபார்ச்சூன் ஃபேவர் ஆகும்னா அது டிவால் பிரவிஸ். அவனால கண்டிப்பா ஹிட் பண்ண முடியும். ஸ்பின்னர் நல்லா ஆடுவான், ஸ்பின்னர் செமையாடுவான். ஆமா, நல்ல ஸ்வீப். அந்த டாப் டபுள் சீவ், நோ லுக் ஷாட் அண்ட் மோரோவர் நல்ல ஃபீல்டர்டா. டாப் டபுள் சீவ் மாதிரி ஒரு நல்ல ஃபீல்டர், செம ஃபீல்டர். சோ அதனால ஃபார்ச்சூன் ஃபேவர் ஆகும்னு தோணுது. பட் வில் see. தெய்வமே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்.